எம்முடைய வார்த்தைகளையும் செவிமடுத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு தேசிய மக்கள் சக்திக்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு சில விடயங்களை நாங்கள் கொண்டு பார்ப்போம். நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் களத்தில் எமது நாட்டில் ஒரு மாற்றம் ஒன்றை உருவாக்க வேண்டும். இருந்தவர்கள் செய்த ஊழல்களாலும் தரகு பணங்களாலும் எமது நாட்டின் பொருளாதாரம் சிதைவடைந்திருந்த வேளையில் நாங்கள் எம்முடைய சகோதரரான அனுரகுமார திசாநாயக்க அவர்களை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக சிறந்த மிகக்கூடான வாக்குகளை பெற்று அவரை நாங்கள் ஜனாதிபதி ஆக்கினோம். 2 மாத காலங்களில் மீண்டும் ஒரு தேர்தல்களும் நாட்டின் ஆட்சியை கைப்பற்றுவது யார், நாட்டை எவ்வாறு ஆளப்போகின்றார்கள், பல கருத்துக்களை பல எதிர்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்த வேளையிலும் மக்கள் சற்றும் தளராமல் தங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒரே வழியில் செலுத்தி தேசிய மக்கள் சக்தியின் திசைகாட்டி சின்னத்திற்கு வாக்களித்ததினூடாக வரலாறு காணா வெற்றி ஒன்றை 159 ஆசனங்களை திசைகாட்டி சின்னத்திற்கு தேசிய மக்கள் சக்திக்கு கொடுத்து ஆட்சி அமைத்தீர்கள். அவ்வாறு ஆட்சி அமைத்ததினூடாக இந்த நாட்டிற்கு இந்த 5 மாத காலங்களில் கிடைத்தது என்ன? ஜனாதிபதியின் செலவினத்தில் இருந்து, பாராளுமன்ற உறுப்பினர்களின் செலவினத்தில் இருந்து, நம்முடைய அமைச்சர்களின் செலவினங்கள் அனைத்தும் குறைக்கப்பட்டது. எனவே நமது நாட்டு மக்களுக்கு கிடைத்த முதலாவது வெற்றி அரசியல் தலைவர்கள் செலவிடுகின்ற செலவினம் குறைக்கப்பட்டது. அடுத்தது என்ன? ஊழலற்ற ஒரு அமைச்சரவையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். தரகு பணம் பெறாத அமைச்சர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இதுவரை காலமும் இருந்த அமைச்சர்கள் தரகு பணம் பெற்று தான் தங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார். சற்று காலத்திற்கு முன்பு பத்திரிகையில் வாசித்ததாக எனக்கு ஒரு நினைவு வருகின்றது. ஜனாதிபதி சம்பள ஓய்வூதியத்தையும் பாராளுமன்ற ஓய்வூதியத்தையும் இரண்டையும் இணைத்து பெற்றுக் கொண்டு கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக. அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இவ்வாறான நிகழ்வின் ஊடாக இன்று டாலருடைய பெறுமதி 390 ரூபாய், 380 ரூபாய், 400 ரூபாய்க்கு வரைக்கும் சென்ற டாலரின் பெறுமதியை நாங்கள் இன்று 280 ரூபாய், 90 ரூபாய், 300 ரூபாய்க்குள் அடக்கி இருக்கின்றோம். அவ்வாறாக இருந்தால் டாலரின் பெறுமதி 100 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு 100 ரூபாவால் டாலரின் பெறுமதி குறைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் எங்களுடைய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைந்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் குறையவில்லை? இதுவரையும் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களின் அடிவருடிகளே இந்த நாட்டின் முதலாளித்துவத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து, ஒரு கட்டுக்கோப்பான நிலைக்கு கொண்டு வந்து, அதையெல்லாம் சிறந்த முறையில் மக்களின் பொருளாதாரத்திற்கு கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய ஆட்சி ஒரு சில காலங்கள் இன்னும் உருண்டோட வேண்டி இருக்கின்றது. அதே போன்றுதான் அனைத்து மக்களும் என்னெல்லாம் தேங்காவுக்கு விலை கூடிவிட்டது, அரிசிக்கு விலை கூடிவிட்டது, இதனால் இதைத்தான் நீங்கள் எங்களுடைய ஆட்சியில் செய்திருக்கின்றீர்கள் என்று நாங்கள் பிரசாரத்துக்கு சொல்கின்ற வேலையில் அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். ஏன் தேங்காய்களுக்கு விலை கூடியது? இரண்டே காரணம் தான். நடத்தி கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் தென்னை மரங்களுக்கு போரை போடுவதை சரியாக செய்யவில்லை. அதன் விளைவை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சற்று சிந்தியுங்கள் வாக்காளர் பெருமக்களே. 5 மாத காலத்தில் தேங்காயின் விலை அதிகரித்திருக்கின்றது என்றால் இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காயை உற்பத்தி செய்து கொள்ள முடியவில்லை என்றால் யார் காரணம்? இதுவரையும் இருந்த ஆட்சியாளர்கள் செய்த விளைவின் அடித்தளம் தான் அது. எனவே இனிவரும் காலங்களில் இதற்கான விலைவாசிகளை நாங்கள் குறைப்போம் என்று கூறிக்கொண்டு, நகரசபை பற்றி நாங்கள் எடுத்து எம்புவோமாக இருந்தால் எங்களுடைய அன்பு சகோதரி கூறினார்கள், ஒரு மனிதன் பிறப்பதற்கு முதல், அதாவது கருத்தரிப்பதிலிருந்து இறக்கும் வரைக்கும் நகரசபை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகின்றது.
அதனால்தான் நகரசபை தான் ஆக கீழ்மட்டத்தில் நம்முடைய சகோதரர்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சார நிகழ்வு மிக்க ஒரு காரியாலயம். எனவே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்களின் வாக்குகளை வரலாம் சுயேட்சை குழுக்கள் என்று ஏனைய கட்சிகள் என்று இதுவரை காலம் இத்தனை விட காலங்கள் நாங்கள் ஆட்சி செய்தோம், இத்தனை விட காலங்கள் நாங்கள் கொழும்பு மாநகர சபை என்பதை கைக்குள் வைத்திருந்தோம் என்று இதன் ஊடாக நாங்கள் பெற்ற நன்மைகள் என்ன என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய நிலையில் காணப்படுகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். அனைத்து இதுவரை காலமும் நகர சபையில் இருந்த உறுப்பினர்களால் சிறந்த சேவை ஒன்று இந்த மக்களுக்கு கிடைத்திருக்குமாக இருந்தால் இந்நேரம் நாங்கள் சொற்காபுரியில் கொழும்பு மாநகர சபை இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு வருடத்திற்கான வரவு செலவினம் எவ்வளவு என்றால் கொழும்பு மாநகர சபையின் 3000 கோடி ரூபாய். இலங்கையில் ஏனைய பிரதேச சபைக்கோ நகர சபைக்கோ மாநகர சபைக்கோ இல்லாத வருவாய் கொழும்பு மாநகர சபைக்கு காணப்படுகின்றது. ஆனால் அந்த வருவாய் எங்கு செலவழிக்கப்படுகின்றது, அந்த செலவினத்தை எந்த இடத்தில் குறைக்க வேண்டும் என்று இதுவரை யாரும் திட்டம் தீட்டவில்லை. நான் கூறிக்கொள்ள வெட்கப்படுகின்றேன். சென்ற மாநகர சபையின் முதல்வர் சாப்பிட்டு ஒழித்தாரா அல்லது திண்டு முடித்தாரா கஜ்வை என்று பத்திரிகைகளிலும் உங்களுடைய தொலைக்காட்சியிலும் வந்து கொண்டிருந்தது சொன்னார் எங்களுக்கு. எனவே நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறான வழியில் ஒவ்வொருடைய செலவினங்களும் காணப்பட்டன. இவ்வாறான வழியில் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு திட்டத்திலும் இருந்து தங்களுடைய தரவு பணத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்நிலை இனி வரும் மாநகர சபைக்கு வரக்கூடாது. கொழும்பு மாநகர சபையானது தூய்மையாக்கப்பட வேண்டும். தூய்மையான ஒரு மாநகர சபையை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் உங்கள் வாக்குகள் தேசிய மக்கள் சக்தியின் திசைகாட்டி சின்னத்திற்கு வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்படுவதன் ஊடாகத்தான் எங்களுடைய மாநகர சபையை திருத்த முடியும், ஊழலற்ற ஒரு நகர சபையாக மாற்ற முடியும். இலங்கையில் இருக்கின்ற 336 மாநகர சபையும் தேசிய மக்கள் சக்தியின் கைக்கு வரும். சிறந்த ஒரு மக்களாட்சி நாங்கள் கொண்டு நடத்துவோம். இந்த மக்கள் ஆட்சியில் உங்கள் அனைவருடைய பங்கும் அதற்கு வேண்டும். அவ்வாறாக இருக்குமாக இருந்தால் மாத்திரமே சிறந்த ஒரு நாட்டை கட்டி எழுப்புவதற்கு தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய அனைத்து உறுப்பினர்களை அனைத்து அரசியல் துறையினரும் இணைந்து செயல்படுவார்கள். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, குழுமண்டல் பகுதியில் சாமர சகோதரர் அவர்களும் எங்களுடைய சுதோரன் சகோதரர் அவர்களும் மிக சிறந்தவர்கள், கண்ணியமிக்கவர்கள், பண்பானவர்கள், ஒழுக்கமானவர்கள். அதை நாங்கள் எங்களுடைய கட்சியின் ஊடாக உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ளப்படுகிறோம். அவ்வாறானவர்களை நீங்கள் கொழும்பு மாநகர சபையை நாங்கள் கைப்பற்றுவது நிச்சயமாக உண்மை. இது இறைவனால் எழுதப்பட்டிருக்கின்றது. யாராலும் மாற்ற முடியாது. எனவே கொழும்பு மாநகர சபையில் அதிகூடிய உறுப்பினர்களை பெற்று நாங்கள் கைப்பற்றுகின்ற வேளையில் உங்கள் தொகுதியில் போட்டியிடுகின்ற சுதாகரன் அவர்களும் காமரா அவர்களையும் நீங்கள் உங்கள் புள்ளடியினூடாக திசை காட்டி அழைத்து அவரை அனுப்பி வைத்தால்தான் உங்கள் தொகுதிக்கு சிறந்த சேவை ஒன்றை அவர்கள் செய்வது. எனவே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, குழுமண்டல் பகுதி வளர வேண்டுமாக இருந்தால், தூய்மையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் திசை காட்டி வாக்களித்து இவர்கள் இருவரையும் கொழும்பு மாநகர சபைக்கு அனுப்பி வையுங்கள். எனவே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, இவ்வளவு நேரமும் உங்கள் நேரத்தை நான் அதிகமாக எடுத்து விட்டேன் என்று நினைக்கின்றேன். தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டில் நல்ல ஒரு அரசியல்